ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சாம்பாருக்கு பருப்பு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் எடுத்துருக்கேங்க. இது கூடவே வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி குழம்புத்தூள், வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலைங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. அது இதை பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட இந்த 3 தக்காளியை போட்டுக்கிறேன், 2 கட் பண்ணி. இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுலாங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயிட்டும். பாருங்கள், ஆயில் நல்லா காய்ஞ்சிச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நிறையா போட வேணாம், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சாம்பார்லேயும். நல்லா வதங்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதேங்க நம்ம இந்த பருப்பில் போட்டிருக்கோம்லங்க தக்காளி, அதை எடுத்து போட்டுக்கலாங்க. எப்போவுமே தக்காளி கொஞ்சம் அந்த ஆயிலில் வதங்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குதுங்க. நல்லா கொலையை வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். நான் ஒரு 5 கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிட்டா சீக்கிரம் வேகாதுங்க நமக்கு. அதனால் பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம காய் வேகிறதுக்கு நான் அந்த பருப்பு தண்ணியே எடுத்துக்கிறேங்க. இருத்து எடுத்துக்கோங்க. பருப்பு ஃபைனலாக போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த ஸ்டேஜில் புளியும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். காய் வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது காய் ஒரு 50% வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். சாம்பார் ஊற்றிக்கிறேங்க. அந்த பருப்பு வேக வச்சோல்லங்க, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சைஸ் அளவு தான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கம்மியாக தான் நம்ம புளி சேர்த்துக்கணும் எப்போவுமே சாம்பாருக்கு. இது ஒரு கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு தொட்டோன்னே உடையுது. பாருங்கள், அவ்வளோதான், காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. சூப்பராக ஆகிடுச்சு சாம்பார். அவ்வளோதாங்க. ஃபைனல் வச்சா நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.